தென்னாடுடைய சிவனையை போற்றி இளையாங்குடி மாறநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. குருவருடையும் திருவருடையும் துதித்து வணங்கி அடுந்தரும் உயங்கு போன்விளவல்லியின் தாயார் செய்த திருமுருகநாத பெருமானின் மலர்பாதத்தையும் இமையாளும் சண்முகநாத பெருமானின் கமலவாதத்தினடியின் சர்ந்து கொண்டும் இங்கே வருகை வந்திருக்கின்ற அத்தனை சிவனை அன்பர்களை வணங்கி மகிழ்ந்தும் அருமையான இந்த ஆவணி மாதம் மக நட்சத்திரத்திலே எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருவடி அடைந்து பேரின்ப பெருவாழ்வை பெற்றவர் இளையாங்குடி மாறநாயனார். இளையாங்குடி மாறநாயனார் அதாவது இளையாங்குடி என்ற நகரத்தில் பெருமான் அவதாரம் செய்தார். அவருடைய சாமியுடைய பேர் மாறர். அவர் பேர் மாறன் அப்படின்னு பேரு. அவர் அந்த ஊரை சார்ந்ததுனால இளையாங்குடி மாறநாயனார் என்று அழைக்கப்பட்டார். இன்னைக்கு தமிழகத்திலே இந்த இளையாங்குடின்னு 2 இடத்துல அந்த பேர் இருக்கு. ஒன்று ராமேஸ்வரம் போகிற வழியில் ஒன்று இருக்கு, இன்னொன்று சோழமண்டலத்தில் பக்கத்தில் ஒன்று இருக்கு. 2 ஊர்லேயுமே நாயனாருடைய விழா கொண்டாடப்படுகிறது. அந்த வகையிலே இளையாங்குடியிலே அது மிகப்பெரிய நீர் வளமும் நில வளமும் மிகுந்த ஒரு பிரதேசம். அதனால நிறைய விவசாயங்கள் நடைபெற்றது. அப்படி விவசாயம் செய்யக்கூடிய வேளாளர் விதத்தில் அவதாரம் செய்த பெருமான் இளையாங்குடி மாறநாயனார். அவருக்கு நிறைய இறைவனர்களால் நிறைய நிலபுலன்கள் உண்டு. மிகப்பெரிய நிலக்கிழாராகவும் இருந்தார். அவர் மிகப்பெரிய செல்வந்தராகவும் திகழ்ந்தார். அவர் தாம் பெற்ற செல்வம் எல்லாம் இறைவனுடைய அடியாருக்கே என்ற ஒரு தெளிவு பெற்றவர். அதான் முக்கியம். தான் பெற்ற செல்வம் எல்லாம் இறைவனுடைய அடியாருக்கே என்ற ஒரு தெளிவு நிலை. தெளிவு அப்படின்னு சொன்னா சமஸ்கிருதத்தை சொல்லுவோம் சரியை கிரியை யோகம். இந்த சரியை கிரியை என்ற யோகம் இருக்கு பார்த்தீங்களா, யோகத்தில் தான் நம்ம தெளிவுன்னு சொன்னோம். தமிழில் யோகம்னா தெளிவு. சாதாரணமாக சொல்லுவாங்க இவர் ரொம்ப தெளிவானவர் அப்படின்னு சொல்லுவோம். விவரமானவர்களுக்கு தெளிவுன்னு சொல்லுவோம். சாதாரணமாக ஒருத்தருக்கு தெளிவு ஏற்பட்டார். தெளிவு எப்படின்னா ஒரு விஷயத்தை நன்கு அறிந்து அதை நல்லா முதல்ல அறிந்து கொள்ளணும், நல்லா புரிந்து கொள்ளணும். அதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து நின்றா தான் அந்த தெளிவில் உரைத்து நிற்க முடியும். அப்படி எல்லா வல்ல இறைவனுடைய அந்த திருவடியை, எல்லா வல்ல அம்பலத்தை ஆடக்கூடிய நடராஜ பெருமானுடைய திருவடியை நாளும் சிரமீது வைத்து துதித்து வணங்குவார். அப்படி சிரமீது வைத்து துதித்து நாள்தோறும் தியானிப்பார். அதனால அவருக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டது. அந்த தெளிவு எதுன்னு சொன்னா தாம் பெற்ற செல்வம் எல்லாம் இறைவனுடைய அடியார்களுக்கே என்று அந்த தெளிவாக உணர்ந்தார். அதாவது சில பேர் நல்ல சில விஷயங்கள்லாம் செய்வாங்க, ஆனால் திடீர்னு கொஞ்ச நாள் செய்வாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. அது காரணம் தெளிவு இல்லாததான் காரணம். தெளிவான ஒரு முடிவெடுத்தவங்க, தெளிவாக இருப்பவர்கள் தாம் செய்கின்ற செயலை ஒரு காலத்தில் விடமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தெளிவு பெற்றவர். ஆகவே என்ன பண்ணார் அவர்னா, எல்லா வல்ல சிவபெருமானுடைய சிவனடியார்கள் அவங்க ஊரில் எங்கேயாவது பார்த்துட்டாங்கன்னா அவங்க போய் கூட்டிட்டு வந்துடுவார். அது ஒருத்தராக இருந்தாலும் சரி, 1000 பேராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், அவர் எந்த குலத்தவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சிவபெருமானுக்கு அவருடைய திருவடி மேல் அன்பு கொண்ட அடியார்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வீட்டுக்கு அழைத்து வந்துடுவார். வீட்டுக்கு அழைத்து வந்து ஒரு ஆசனத்தை அமர வச்சு பாத பூஜை செய்வார். கொண்டு வந்து மனை புகுந்து அவங்கள அமர வச்சு பாதங்களை எல்லாம் நீர் ஊற்றி நல்லா துளைக்கி பாத பூஜைகள் எல்லாம் செய்து நல்ல வாசம் இழந்த மலர்களை எல்லாம் கொண்டு அர்ச்சிப்பார். அதாவது சிவபெருமானுக்கு எப்படி பூஜை செய்கிறோமோ அதே மாதிரி தான் சிவனடியார்களுக்கு செய்யணும். சிவனடியார்கள் அதாவது மாகேஸ்வரன், எல்லா வல்ல சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் மாகேஸ்வரன் பேர். மகேஸ்வரர், மகேஸ்வரரை வணங்கி 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 வணங்கிய சிவனடியார்கள் அந்த மகேஸ்வர தன்மையை அவர்களும் பெற்றிருப்பார்கள். ஆகவே சிவனடியார்களின் உயர்வை கருதி அவர்களை அழைத்து வந்து பாத பூஜனைகள்லாம் செய்து நல்ல நறுமலர் கொண்டு அர்ச்சனை செய்து வணங்கி அவர்களுக்கு நல்ல தரமான அமுது ஊட்டுவார். எப்படி சொன்னால் ஒரு சாப்பாடு அப்படி சொன்னால் அது நம்ம இன்னைக்கு சமச்சீர் உணவுன்னு இன்னைக்கு சொல்கிறோம் விஞ்ஞான முறையில். அது நம்ம பெரிய புராணத்தில் அந்த காலத்திலே சமச்சீர் உணவு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது எப்படின்னா உண்பன, தின்பன, நக்குவன, பருகுவன அப்படி 4 வகையில் உண்ணணும். நம்ம சில பேர் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு அப்படியே டகட்ட அப்படியே எடுத்து வாயில் போட்டு அப்படியே போயிடுறாங்க. இதனால தான் நோய் வருது ஒருத்தருக்கு. முதல்ல உண்ணணும். உண்பது சாதம் உள்ள வெட்டினா உண்பது இல்லை. தின்பது அப்படின்னா அது கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கும். தின்பன, உண்பன, தின்பன
அடுத்து பருகுவன, பருகுவது, பருகுவ பாயாசம் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் பருகுவன. அப்புறம் தென்னாட்டு பக்கத்தில் இளரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இளரசம்னா அதில் காரம் இருக்காது, லேசாக பருப்பு போட்டு கொஞ்சம் ரசம் வச்சுருப்பாங்க, அதை ஒரு தொண்டையில் வச்சு கொடுப்பாங்க. இன்றைக்கி தென்னாட்டு வழக்கங்களில் உண்டு. அதை அது அது நம்ம இன்னொரு ஸ்டைலில் நம்ம சூப்புன்னு கூட சொல்லலாம். அதை அப்படி பருகுவது, இதை படுத்த நல்லா ஜீரண சக்தி உருவாகும். பருகுவன இல்லைங்களா, உண்பன, தின்பன, பருகுவன. அடுத்து நக்குவன, சில இடத்துல இலையில பாயசம் போட்டால் எடுத்து நம்ம நக்கி சாப்பிடுவோம். இதெல்லாம் அப்படின்னா உமிழ்நூறோடு அந்த உணவுகள் கலந்து உள்ள போ. நம்ம பாரம்பரிய உணவு தாங்க. உண்பன, தின்பன, நக்குவன, பருகுவன. இந்த 4 முறையில நம்ம உண்ணணும், அதான் முறை. இப்படி 4 உண்ணும் முறை கொடுப்பார் அமுது. யாரும் அடியார்களுக்கு கொடுப்பார் சாமி இளையாங்க. உண்பன, தின்பன, நக்குவன, பருகுவன என்ற முறையில அமைச்சு கொடுப்பார். அடியாருக்கு கொடுக்கும்போது உயர்ந்த தரமான உணவை கொடுக்கணும். இன்னைக்கு உயர்ந்த தரமான அரிசி அப்படி சொன்னா நம்ம பொன்னி அரிசி சொல்லுவோம். அந்த காலத்துல அதை விட ஒரு தரமான ஒரு நெல் இருந்ததுங்க, அதுக்கு செந்நெல்னு பேர். அந்த செந்நெல்லுடைய அரிசி இருக்கு பார்த்தீங்களா, அதை விட தரம் உலகத்திலே இல்லை. அவ்வளவு சத்து மிக்கது, சுவையானது, அவ்வளோ அருமையான செந்நெல். அதை கொண்டு வந்து தான் அதை உமியை நீக்கி அந்த இதெல்லாம் எடுத்து அந்த அந்த பதத்தில் தான் சாமி கொடுப்பார் அந்த செந்நெல் உணவு. அடுத்து உண்பன, தின்பன, பருகுவன, நக்குவன கொடுத்தாச்சுங்களா. அடுத்து 6 சுவை கொடுக்கணும். அந்த உணவுல அந்த 6 சுவையும் இருக்கும். நம்ம பெரும்பாலும் இந்த 2 சுவையை தான் எல்லாரும் சாப்பிடுவோம். என்ன சுவைங்க? இனிப்பு, காரம். இதை தவிர வேற யாருமே சாப்பிட்றது மிச்ச நாளை எல்லாரும் விட்டுறோம். அதனாலதான் நோய் வருது. அதாவது எல்லா நோய்களுக்கும் தீர்வு என்னன்னா, இந்த 6 சுவை உள்ள உணவை நம்ம சாப்பிட்டோம்னா அந்த உறுப்புகள் அதை ஏற்றுக்கொண்டு நோயற்ற தன்மையை கொடுப்பதோடு அது நோய் எதிர்ப்பு திறனையும் அது கொடுக்கும். அதனாலதான் 6 சுவை உணவை நம்ம சாப்பிட சொல்றோம். அது எதுனா இனிப்பு, கசப்பு, புளிப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, இப்படி 6 நிலை. நம்ம இந்த மிச்ச நாளை விட்டோம். இனிப்பையும் புளிப்பையும் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க, மற்றதெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த 6ஐயும் சமமான அளவுல சாப்பிடணும். முக்கியமான இந்த கசப்பை யாருமே உணவுல எடுத்துக்கிறது இல்லை இல்லைங்களா. நம்ம சொன்ன மாதிரி காந்தியடிகளுடைய சத்திய சோதனையில படிச்சுன்னு சொல்லுவாங்க. அவர் தினசரி சாப்பிடும் போது இலையில ஒரு உருண்டை, இவ்வளவு ஒரு உருண்டையில வேப்பலை இருக்கு பார்த்தீங்களா, கொழுந்து வேப்பலை நல்லா அரைச்சு உருட்டி ஒரு நாவல் பல சைஸுக்கு முன்னாடி இலையில வச்சிருவாங்க. அவரோட சாப்பிடுற எல்லாருக்குமே அதை சாப்பிட்டு ஆகணும். அப்படி அந்த கசப்பை எடுத்து சாப்பிடணும். நம்ம அந்த கசப்பெல்லாம் விட்டுட்டோம். அது மாதிரி சாமி சொல்லுவோம் 6 சுவை. அந்த 6 சுவை உணவையும் கொடுப்பார். அந்த 6 சுவையும் 4 வகை உண்டி, 6 வகை சுவை. இதுதான் உண்மையான அருமையான சாப்பாடு. இந்த இதை அடியார் கொடுப்பார். ஏன்னா அடியார்கள்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு இளையாங்குடி மாறனாயருடைய எண்ணம். அடியார்கள்லாம் ஆரோக்கியமா இருந்தால் அந்த உலகமே செழிப்படையும். அது மாதிரி அவங்களுடைய நல்ல எண்ணத்தினால நேரத்துக்கு மழை பெய்யும். நல்லார் ஒருவர் உலரில் அவர் உருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னாங்க இல்லைங்களா. ஒருத்தர் நல்லவர் இருந்தா உலக இயற்கை சீரா இயங்குமா இல்லைங்களா. அப்ப அடியார்கள் எண்ணற்ற பேர் இருந்தான்னு வைங்க, இந்த உலகமே எவ்வளவு நல்லா சிறப்பா இருக்கும்னு நல்ல எண்ணம் கொண்டவர் சாமி. அதனால நல்ல 4 வகை உண்டி 6 வகை சுவை உள்ள உணவை அருமையாக அவர் படைத்து கூட்டுவார், அமுது ஊட்டுவார். அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களை சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும் போது அவங்களுக்கு அந்த காலத்துல நம்ம அடைப்பான்னு சொல்லுவாங்க, வெத்தலை பாக்குன்னு சொல்லுவோம், அதெல்லாம் கொடுப்பார். அதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்து சொர்ணம், தங்கம் இருக்கு பார்த்தீங்களா, சொர்ணம் தங்கத்தையும் கொடுப்பார். அன்னமும் கொடுத்து சொர்ணமும் கொடுப்பார். கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில ஏன் வந்துட்டாங்க போகட்டும் அப்படின்னா விட மாட்டார். வீட்டை விட்டு வெளியில 14 அடி கூடயே வருவார். 14 அடி கூட அவங்க வழி அனுப்பிட்டு அப்புறம் தான் வருவார். இப்படி எத்தனை அடியார் வந்தார், ஒருத்தர் வந்தாலும் செய்யற, 1000 பேர் வந்தாலும் நாள்தோறும் செய்தார். இப்படியே நாள்தோறும் செஞ்சார். எல்லா வல்ல சிவபெருமான் ஒரு திருவுளம் கொண்டார். இவர் சிவனடியார்கள் மீது வைத்த அந்த அன்பை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக சிவபெருமான் ஒரு திருவுளம் கொண்டார். அந்த திருவுளம் என்னதுன்னு சொன்னா, இளையாங்குடி மாறனாயினார் எந்த நிலையிலும் அன்பில் குறைவற்றவர் என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக அவருக்கு செல்வத்தை மறையச் செய்து வறுமையை கொடுத்தார். சேக்கிழார் வறுமை எனும் பதம் கொடுத்தார். அதை கூட ஒரு பெரிய பதவின்றார். வறுமை எனும் பதத்தை கொடுத்தார். அவருக்கு வறுமை சேர்ந்தது. வறுமை சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் இன்னைக்கு இருக்க நடைமுறையில் உள்ள பலருடைய எண்ணங்கள் என்ன, நான் இத்தனை அடியார்களுக்கு அன்னதானம் செஞ்சேன், நாள்தோறும் செஞ்சேன், நான் இப்ப என்னுடைய செல்வத்திலெல்லாம் இல்லாம போய்
ரொம்ப ஏழ்மை நிலைக்கு ஆண்டவன் தள்ளிட்டாரே, சாமி உங்களுக்குனா கண்ணு இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கான்னு எத்தனை பேர் திட்டுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவரு இளையாங்குடி மாறினார் அப்படிலாம் சொன்னாரா? அந்த வறுமையிலும் அந்த தொண்டை செய்தார். கொடிய வறுமையிலும் அந்த தொண்டை இடையறாத நாள்தோறும் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பே அவர் நாள்தோறும். அதை அன்னம்பாளிப்புன்னு சொல்லக்கூடாது, மாகேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்லணும். அந்த மாகேஸ்வரர்கள் நம்ம கண்ணுக்கு சிவனடியார்கள் எல்லாம் கண்ணுக்கு முன் காணக்கூடிய சிவர் பெருமான்கள், அதனால மாகேஸ்வரர்கள் என்று அதுக்கு அதனாலதான் மாகேஸ்வர பூஜை என்று அதுக்கு பெயர். செஞ்சு அவங்கள அனுப்பி கொடுத்தார். அந்த வறுமை நிலையிலையும் அந்த மாகேஸ்வர பூஜையை செய்து வந்தார். அப்புறம் வறுமை ரொம்ப வறுமையாச்சு. நிலப்புலம் அடுத்து அவருடைய நிலப்புலங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒத்திக்கி வச்சார். நம்ம இந்த போகியம்னு சொல்லுவோம், போகியத்துக்கு வச்சார். அதில் வர நிதியை கொண்டு அந்த மாகேஸ்வர பூஜை நடத்தினார். அதுவும் ஒரு காலத்தில் இதாகிருச்சு. கடைசியில் நிலப்புலங்கள்லாம் வித்துட்டார். இப்போ நிலப்புலங்கள் வித்துட்டார். சொந்தம் எத்தனை சொத்து இருக்கோ அத்தனை வித்து ஒன்றும் இல்லை, இப்போ எதுவுமே இல்லை, நில் பேலன்ஸ் அப்படின்ற நிலைக்கு வந்துருச்சு. எல்லாம் கொடுமையான வறுமை வந்துருச்சு. சாதாரண ஒரு குடிசை வீட்டில் தான் இப்போ இருக்கிறார். பெரிய அரண்மனையில் இருந்தவர் ஒரு குடிசை வீட்டில் தான் இருக்கிறார். அப்போதும் தன் இறைவனுக்கு அடியார்களுக்கு அந்த அமுதுபாலித்தல் என்ற அந்த மாகேஸ்வர பூஜை அப்போதும் அந்த வீட்டிலே அவர் நடத்திட்டு வந்தார். அந்த வறுமையிலே நடத்திட்டு வந்தார். இப்படியே காலம் பொழுது போச்சுங்க. இப்போ மொத்தமாகவே வறுமையில இப்போ இவங்க சாப்பிட்றதுக்கே உணவு இல்லை. சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு. இப்போ கணவன் அம்மா கூட இருக்கிறாங்க, அவங்க கணவன் மனைவி இருவரும் இருக்கிறாங்க. அந்த அம்மா தன்னுடைய கணவனாருக்கு முகத்துல எப்படி எந்தெல்லாம் செஞ்சா மகிழ்ச்சி ஏற்படுமோ அதை நல்லா உணர்ந்து அது மாதிரி அந்த அம்மா செயல்படுவாங்களாம். சிவனடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை செஞ்சா தன்னுடைய கணவனார் மகிழ்வார்னு சொல்லி இந்த அம்மா எல்லா வேலையும் செய்யும். கூட கணவனுக்கு நிகரா அந்த அம்மாவும் இந்த தொண்டை செஞ்சது. வறுமை நிலையிலும் அந்த அம்மா சளைக்காம கணவரோடு தொண்டு செய்து, துணையாருக்கு தொண்டு செய்து. வறுமை வந்தது, இவங்க சாப்பிட்டே ஒரு வாரம் ஆச்சு. ஒரு நாள் இரவு, இதான் இன்னைக்கு தான் அமாவாசையா, ஆவணி மாதம் அமாவாசை, மக நட்சத்திரம் இல்லைங்களா? அன்னைக்கு இறைவன் திருவுளம் கொண்டார். அயனும் ஆளும் அறியா பெருமான், அதாவது தேவர்களாலும் இறைவனுடைய திருவடியையும் திருமுடியையும் காண முடியாத அந்த அயனும் ஆளும் அறியாத பெருமான் இளையாங்குடி மாறநாயனாரை வீட்டை நோக்கி வருகின்றார். சிவபெருமான் வரும்போது எப்படி வந்தார்னா, எப்போது பார்வதி பரமேஸ்வரா வருவார்ல, அப்படி வரல, அம்பாளை கூட்டிட்டு வரல. சரி, விடை மீது வருவார்ல, ரிஷப வாகனத்துல வரணும்ல, அதுலயும் வரல. ரிஷப வாகனத்தையும் விட்டுட்டாரு, அம்பாளையும் விட்டுட்டாரு, தனியா மட்டும் வர்றாரு. தனியா மட்டும் வரும்போது எப்படி வர முடியும்? தவ முனிவர் வேடத்துல வர, தவச்சீலராக திருநீர் அணிந்து உத்ராட்சம் அணிந்து திருநீரும் கண்டிகையுடன் தவ முனிவராக வருகிறார். கூட ஏன் வரல அப்படின்னா, விடைன்றதுக்கு பேர் தர்ம விடைன்னு அதுக்கு பேருங்க. நந்தியம் பெருமானுடைய பேர் தர்ம விடை. தர்மத்தினுடைய திருவுரு தான் நந்தியம் பெருமான். தர்மமே வடிவமான அம்பாளுக்கு பேரு, அம்பாளும் தர்மம் தான். அம்பாளுக்கு தர்ம சம்பர்தனி அப்படின்னு பேரு. இன்னைக்கு நீங்க திருவையாருக்கு போனீங்கன்னா திருவையாரோட அம்பாள் பேரு தான் தர்ம சம்பர்தினி. தமிழ்ல சொன்னா அறம்பலத்த நாயகி அப்படின்னு பேரு. தர்மமே வடிவானவங்க அம்பாள், தர்மமே வடிவானவங்க நந்தீசர். அந்த இருவரையும் விட்டுட்டு சாமி தனியா வர்றாரு. ஏன் வந்தாருன்னா, சாமி அந்த தர்மத்தை சோதிப்பதற்காக வர்றாரு. யார் செய்த தர்மம்? இளையாங்குடி மாற உயர்ந்த தர்மத்தை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த தர்மத்தை சோதிப்பதற்காக வருவதனால அம்பாளை கூட்டிட்டு வரல, நந்தீஸ்வரை கூட்டிட்டு வரல. ஏன்னா அம்பாளை கூட்டிட்டு அம்பா பொறுக்க மாட்டாங்க, தர்மத்தை சோதிக்க அம்பா விரும்ப மாட்டாங்க இல்லைங்களா? அதனால அம்பாளையும் சாமியும் நந்தீஸ்வரையும் விட்டுட்டு சாமி மட்டும் வர்றாரு. வேற தர்மத்தை சோதிப்பதற்காக வருகின்றார். இளையாங்குடி மாறநாயனார் வீட்டில் வரும்போது நல்ல இரவு 12 மணிங்க, நல்ல மழை கொட்டுது. சாமி சேக்கடார் பெருமான் சொல்ற மையிரட்டு அப்படின்னுவாங்க. மையிரட்டு அப்படின்னா நம்ம கருப்பு மை இருக்கு பார்த்தீங்களா, கருப்பு மைய நீர்ல குழைச்சு அப்படியே கீழே இப்படி ஊத்துனா எப்படி இருக்குங்க, கண்ணக்கரையேன்னு ஒழுங்கு பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கு. மழையும் அப்படிதான் பெய்யுது, நல்ல மழை, கும்மிருட்டுன்னு சொல்லுவாங்க, மையிருட்டு. பக்கத்துல எதுக்கு யாருன்னு நமக்கு தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு இருட்டு. இளையாங்குடி மாறனாயிர இல்லத்தை நோக்கி சாமி வருகிறார். மழை, சரியான மழை. அந்த மழையோட இரவு 12 மணிக்கு கதவை தட்டுறார். உள்ள யார் இருக்காங்க? இளையாங்குடி மாறனாயனாரும் அவருடைய மனைவியாரும் இருக்கிறாங்க. அவங்க இருவரும் சாப்பிடல. ஆனா சாப்பிடலன்னு கவலையெல்லாம் அவங்களுக்கு இல்ல. உட்காந்து பஞ்சாட்சர ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு உட்காந்து பஞ்சாட்சரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு யாருமே ஒரு அடியார் வரலையே, ஏதாவது அவங்களுக்கு அன்னம் பாலிக்கலாமே நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் சாமி கதவை தட்டுறாரு.
ஐயா யார் இருக்கிறீங்க? அடியேன் பசித்து வந்துள்ளேன்னாரு. நான் பசியோடு வந்திருக்கிறேன்னு கதவை தட்டினார். அவங்க ஒரு சந்தோஷம். இளையாங்குடி வேகமாக கதவை திறக்கிறார், பார்க்குறாரு. அந்த தவ முனிவர் சிவபெருமான் தான். அவருக்கு தவ முனி சிவனடியார் வந்திருக்கிறத பார்த்தாரு. சாமி வாங்க, தங்களை இந்த இரவு நேரத்திலையும் தரிசிக்க நான் எவ்வளோ பாக்கியம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மட்டும் அன்போடு அவரை கூட்டிகிட்டு வந்து ஆசனத்தில் அமர வைக்கிறார். பார்த்தா அவர் மழையில் நினைச்சிட்டு வந்திருக்கிறார் சாமி. அதனால உலர்ந்த வஸ்திரத்தை எடுத்து சாமிக்கு துவட்டி விடுறாரு. இவரே நல்லா துவட்டி விட்டு மேடு காலெல்லாம் தொடங்கி விட்டு ஆசனத்தை அமர வச்சு, சாமி சற்று ஓய்வெடுங்க, நான் தங்களுக்கு வேண்டிய அந்த மாயேஸ்வர பூஜையை அண்ணாமுதை நான் தயார் செய்து வருகின்றேன்னு சொல்லி ஒரு அனுமதி வாங்கிட்டு வர்றாரு. அடுத்த அறையில் அது சும்மா ஒரு குடிசை வீடு தான். அந்த பக்கத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. வந்து கேட்குறாரு, நம்ம என்ன செய்யறதே தெரியல, நம்மளை நோக்கி ஒரு அடியார் வந்திருக்கிறாரு, நம்ம பசித்தவங்களுக்கு உணவு கொடுக்கணும் இல்லையா? பொதுவாகவே இல்லற தர்மம் என்னன்னு சொன்னால், நம்ம வீட்டுக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நம்ம வீட்டுக்கு மனை தேடி யாராவது வந்தாங்கன்னா அவங்க வந்து பசியோடு இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வந்த யாராவது விருந்தினர் பசியோடு இருந்தா அந்த வினையினுடைய பாவம் அந்த இல்லத்தில் உள்ளவங்களுக்கு சேரும். இது இல்லற தர்மம். அந்த அடிப்படை தர்மத்தையும் தெரிந்தவர், அதற்கு மேல சிவ தர்மத்தையும் தெரிந்தவர். அதனால மனைவியிட சொல்றாரு, இப்படி வந்திருக்காங்கம்மா, நம்ம உணவு கொடுக்கணுமேன்னு நீங்க சொல்வது புரிகின்றது. ஆனால் இந்த 12 மணிக்கு இரவு வேளையில யாராவது ஒரு வீட்டில் போய் நம்ம உதவி கேட்கவும் முடியாது, ஏதாவது கடன் வாங்கவும் முடியாது. பண்ட பொருளோ எதுவும் கடன் கூட வாங்க முடியாது, எல்லாம் தூங்கியிருப்பாங்க. அதெல்லாம் வாங்க முடியாது. இந்த சூழ்நிலையில என்ன செய்வது என்று தெரியவில்லைன்னு அந்த அம்மாவும் கலங்கிட்டு ஒரு ஆலோசனை சொல்றாங்க. அந்த அம்மா பாருங்க என்ன ஆலோசனை சொல்றாங்கன்னா, நம்ம இன்னைக்கு காலையில தான் நமக்கு ஒரு சின்ன வயல், பெரிய வயலா இருந்தது, இப்ப இத்தினூண்டு ஒரு சின்ன வயல் இருக்கு. அந்த வயல்ல விதை நெல்லை நீங்க விதைச்சிட்டு வந்தீங்க காலையில. இப்ப நீங்க போங்க, அந்த விதை நெல் மலையில இதா இருக்கும், அதை நீங்க நான் ஒரு கூடை தர்றேன், அந்த கூடையில அதை அரிச்சிட்டு வந்துருங்க, நான் வந்து நல்ல அமுதாக்கி தர்றேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். திடீர்னு ஒரு ஏழ்மை நிலையில உள்ளவருக்கு திடீர்னு ஒரு 10 கோடி ரூபாய் பரிசு இருந்து எப்படி இருக்கும், அப்படி சந்தோஷம். இந்த அம்மா கொடுத்த ஆலோசனையில அவருக்கு ஒரே சந்தோஷம். உடனே கூடையை வாங்கிட்டு கூடையை கவுத்துட்டு வெளியில வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா நல்ல இருட்டு, தடமே தெரியல. இதனால இறைவனுடைய திருவருள், அந்த ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஜெபிச்சு கொண்டே வர்றார். அந்த பஞ்சாட்சர ஒளியிலே, இறைவனுடைய திருவருள் ஒளியிலேயே அவர் அந்த வழக்கமான வழியில வந்துட்டார். வந்து வயலுக்கு வந்துட்டார். அங்கே பார்த்தா அந்த மின்னல் வெட்டில் இடையில மின்னல் வெட்டுங்க இல்லையா, அப்போ அந்த தண்ணீரில் மிதந்துட்டு, வயலில் தண்ணீரில் மிதந்துக்கிட்டு அந்த விதை நெல்லாம் மேலே போகிறத பார்க்குறாரு. அப்படியே கொண்டு கூடையில் கொண்டு அப்படியே அந்த அப்படியே அடிச்சுட்டு கொஞ்சம் கூட சேர்த்துட்டு, அது சரி, ஏன்னா அடியாறு கொடுக்குற உணவு இல்லையா, அதனால சிறை மீது அந்த கூடையை வச்சுக்கிட்டார். சிறை மீது கூடையை வச்சுட்டு இறைவனை நினைத்து கொண்டு வருகின்றார். அப்போது அந்த அம்மா மனைவியார் வீட்டு வாசலே காத்திருக்காங்க, கணவனார் எப்போ வருவார். அவர் வந்தோடனே இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். கூடையை வாங்கிட்டாங்க. கூடையை வாங்கிட்டு இதுவரை ஒரு சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இப்ப வாங்கியாச்சு, அடுப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா எரிக்கிறதுக்கு விறகு இல்லை. அந்த காலத்துல அடுப்பு, நீ கேஸ், இந்த காலத்துல அன்னைக்கெல்லாம் விறகு தான் வச்சு எரிக்கணும், விறகு இல்லையே அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இதை முன்னாடியே அவங்க சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்லக்கூடாதுன்னா முதல் அதை எடுத்துட்டு வரணும்ல, அவங்க பாருங்க வருது, அதனால இப்ப சொல்றாங்க. அதனால விறகு இல்லையேன்னு உடனே இவர் கவலைப்படுற, விறகு இல்லைன்னு என்ன, நம்ம வீட்டு கூடை இருக்கே அப்படின்னாரு. கூடையில ஒரு பகுதியை அறுத்தாரு. இருக்கிறதே சின்ன கூடை வீடு, அதுல ஒரு பூ அறுத்தாரு. அதுல கீழே ரீப்பர் கட்டமாய்க்கு இது போட்டிருப்போம்ல கம்பு, அதையெல்லாம் எடுத்தாரு, நல்லா வெட்டினாரு. இதா இருக்கம்மா விறகு அப்படி. அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். உடனே அடுப்போம், அந்த விறகெல்லாம் வச்சு எரிக்குது. ஒரு வடை சட்டி எடுத்துச்சு. ஈர நெல் இல்லையா, அந்த ஈர நெல்லை நல்லா வடிச்சுட்டு முதல்ல அதை வறுக்கணும். ஈர நெல்லைனா நைட்டு 1 மணிக்கு யாராவது செய்வாங்களா, யோசனை பண்ணுங்க. அவ்வளவு அன்பு சிவனடியார் மீது. அந்த ஈர நெல்லாம் வடை சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு உரலை வச்சு நல்லா குத்துனாங்க. குத்தி நெல்லு தனியாக, தவிடு தனியாக எடுத்து, அந்த அரிசி தனியாக எடுத்துட்டு அதன் அளவுக்கு கழுவி சுத்தம் பண்ணி தூய்மையான ஒரு அமுத படைச்சாங்க. சாப்பாடு ரெடி ஆகிட்டு சாதம். அடுத்து என்ன பார்த்தாங்க, அப்புறம் தொட்டுக்கரைக்கு ஏதாவது வேணும் இல்லையா, அதனால சாமிகிட்ட வந்து சொல்றாங்க, சாமி நம்ம இது சாமிக்கு ஏதாவது கரிய முது படைக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன செய்யணும்னு. அதை பத்தி கவலைப்படாதம்மா, நம்ம வீட்டு கொல்லப்புறத்துக்கு போறேன் அப்படின்னு. கொல்லப்புறத்துல கீரைகள்லாம் இருக்கும் ஐயா, அந்த கீரைல வளர்ந்துருக்கும் இல்லையா, அந்த இருட்டோட இருட்டா பாக்குறாரு. அங்க உள்ள நல்ல புல்லுகள் எல்லாம் ஒதுக்கி விட்டு நல்ல கீரைகள் எல்லாம் வேரோடு பறித்தாராம். அப்படி சிவனடியாருக்கு உணவுக்காக வேரோடு படித்ததுல என்ன ஆச்சுன்னா, அவருடைய வினை வேரோடு போச்சான். இதுதான் பாருங்க, தொண்டு செய்யும் போது நாம் செய்த வினைகள் எல்லாம் அப்படியே மாய்ந்து அது ஒன்றுமில்லாமல் போய்விடும்.
அந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்ல அந்த குற்றங்களுடைய வினைகள் வேரோடு பறித்தார் அப்படின்னா பறிச்சுட்டு அந்த கீரையெல்லாம் கொண்டு வந்து அந்த அம்மாட்ட கொடுத்தாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிட்டு பாருங்க, அந்த கீரையோட அழுக்கு மண்ணெல்லாம் இருக்குல்ல பல முறை நீர் ஊற்றி கழுவிச்சான். ஒரு துளி மண்ணு கூட அடியாருக்கு போயிடக்கூடாது. பல முறை நீர் ஊற்றி அதை நல்லா சுத்தமா பண்ணிட்டு 4 வகையா வெரைட்டியா பண்ணிருக்கு. தண்டு தனியா, அந்த கிளை தனியா, அந்த கீரை தனியா அப்படின்னு 4 வகை கறி. அதுலயே ஒரு கீரை ஒண்ணுதான், அதுல 4 தான் பண்ணிச்சு அந்த அம்மா. 4 தான் பண்ணி நல்லா சமைச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாமிக்கு வந்து நீங்க இலையை எடுத்துக்குவாங்க, சாமிக்கு வந்து மாயேஸ்வர பூஜை பண்ணிடலாம், சாமி ஓய்வு எடுத்துட்டு இருப்பாரு, நீங்க அவரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு இலையெல்லாம் போட்டு ஆசனங்கள் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுட்டாங்க. வச்சுட்டு நேராக சாமி அறைக்கு போகிறாங்க. அங்கே சாமி எப்போதுமே சாமி தூங்குனா அந்த உலகமே இயங்குமா, என்றைக்குமே எப்போவுமே தூங்காத ஒரு சாமி ஒருத்தர் தான். 24 பேர் டியூட்டி அவருக்கு. அதனால தான் ஆடல் அரசன் 24 நேரம் அவர் ஆடிக்கொண்டிருக்கின்றார். இந்த உலக உயிர்கள் உய்யும் வண்ணம் அவருடைய துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் போக்கும் வண்ணம் என்றும் ஆடிக்கொண்டிருக்கிற பெருமான் திருமுருகநாத பெருமான். அத்தகைய பெருமான் தூங்குவதை போல நடித்தார். ஆனால் தூங்கல் சாமி அப்படின்னு வணக்கம் அமுதெல்லாம் தயாரித்து சாமி நீங்கள் வந்து உணவு இருந்தலாம் அப்படின்னோடனே அப்போ இருவரும் வணங்கி கேட்டுக்கொள்கிறார்கள். கேட்டோடனே சாமி எந்திரிச்சார்ல, எந்திரிச்சோன்னா அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு ஜோதி வந்து தோன்றுகிறார். அந்த ஜோதியில ரிஷப வாகனத்தோடு பார்வதி பரமேஸ்வரராக அவங்களுக்கு காட்சி எடுத்து அவர் கொடுக்குற மிகப்பெரிய வரணும் தெரியுமா, நீயும் உன்னுடைய மனைவியும் இருவரும் சேர்ந்து நமது சிவலோகம் என்னும் அந்த கைலாயத்தில் வந்திருந்து என்றும் நீங்காத பேரின்ப பெருவாழ்வை பெறுவீர்களாக, இப்பொழுதே நம்முடன் வருவீர்களா என்று அழைத்தார். அப்படிப்பட்ட நாள் தான் அன்னைக்கு ஆவணி மகம். இப்போதே வருகிற அழைத்து அதற்கு மேலும் ஒரு வரத்தை கொடுக்கின்றார். என்ன வரம் சொன்னா, அதாவது உலகத்திலேயே செல்வம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா குபேரன்ட்ட தான் எல்லா செல்வமும் இருக்குது. குபேரன் தான் அவர் தான் பெரிய பொக்கிஷத்தார் உலகத்துக்கே. அந்த குபேரன்ட்ட தான் சிவபெருமான் நிதியை கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த நிதி எப்படின்னு சொன்னா சங்க நிதி பதுமை நிதி அப்படின்னு அதுக்கு பேரு. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல $1 $2, $1 85 ரூபாய் அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி இது இந்த ஒரு கணக்கு இருக்கு. சங்க நிதி அப்படின்னு சொன்னா 1க்கு பக்கத்துல 12 பூஜ்ஜியம் போடும். 1க்கு பக்கத்துல 12 பூஜ்ஜியம் போட்டா என்ன தொகை வருதோ அதுதான் ஒரு சங்க நிதி. சரிங்களா? அடுத்து பதுமை நிதின்னு இருக்கு. பதுமை நிதியோட வேல்யூ என்னன்னு சொன்னா 1க்கு பக்கத்துல 35 ஜீரோ போடணும், 35 பூஜ்ஜியம் போடணும். அது போட்டா என்ன தொகையே தான். இதெல்லாம் நீங்க கால்குலேட்டர்ல அடங்காது. இதே மாதிரி ஒரு 1 லட்சம் பதுமை நிதி 1 கோடி சங்க நிதின்னு சொன்னா நீங்க கால்குலேட்டர்ல அடங்குங்களா? அப்படிப்பட்ட நிதிக்கு சொந்தக்காரர் தான் யாரு? குபேரன். அவர் நிதி கிழவன்னே பேர். இவர்கிட்ட இருக்க நிதியெல்லாம் வாங்கி இந்த உலகத்தவருக்கு யார் கொடுக்குறாருன்னா மகாலட்சுமி அம்மை இல்லைங்களா? மகாலட்சுமி தான் அந்த செல்வத்தை எல்லாம் கொடுக்கணும். அவங்க யாருக்கு எப்படி கொடுப்பா? அவங்க சௌரியத்துக்கு எடுத்துலாம் கொடுக்க முடியாது. அவரவர்களுடைய வினைக்கு தக்கவாறு தான் செல்வத்தை கொடுப்பாங்க. இவரவர்கள் வினை இந்த அளவுக்கு இருக்கின்றது என்று சொல்லி அந்த வினைக்கு தக்கவாறு செல்வத்தை குபேரனிடமிருந்து வாங்கி மகாலட்சுமி தாயார் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இப்படித்தான் செல்வம் நம்ம கிட்ட எல்லாம் வருது. அவங்கவுங்க வினைக்கு தக்கதான் வரும். திடீர்னு ஒருத்தர் கூடவும் வராது, குறையும் வராது. அவங்களுடைய வினை பயனவோ அதுக்கு தக்கவாறு தான் வரும். அதனால ஒருத்தட்ட அதிகமா இருக்கிறது நம்ம பொறாப்பட வேண்டியதில்லை. அவங்க வினை அப்படி, நம்ம வினை இப்படி, அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக அந்த பொறாமைன்ற தன்மை கூடாது. ஏன்னா செல்வம் வந்து தெய்வத்தால் கொடுக்கப்படுது. அதனால அது அப்படி கிடைக்கும். இப்ப என்ன எனக்கு ஒரு பெரிய சிறப்பு எப்படின்னு சொன்னா, இளையாங்குடி மாறன் நாயனாருக்கு அடித்தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆணையிடுகிறார். யாருக்குங்க? குபேரனுக்கு சாமி ஆணையிடுறார். குபேரனுக்கு என்ன வேலைனா, இளையங்குடி நாயனார் என்ன ஏவல் செய்கிறாரோ, வேலை கொடுக்கிறாரோ அந்த வேலையை குபேரன் செய்ய வேண்டும் என்ற மிக பெரும் பதவி இளையாங்குடி நாயனாருக்கு கொடுக்கப்படுகின்றது. அப்போ இப்போ இதுல இருந்து என்ன, எல்லா செல்வங்களுக்கு அதிபதி யாருன்னா இளையாங்குடி நாயனார் தான். இளையாங்குடி நாயனாரை வணங்கினால் அத்தனையும் கிடைக்கும். அதனால வணங்கிட்டா அவர் கொடுத்துருவாரா? அதுவும் அவருடைய தர்ம நியதிக்கு தக்கவாறு அந்த செல்வங்கள் கிடைக்கும் என்பதை சொல்லி, இது ஒரு பெரிய என்ன விஷயம்னு சொன்னா, அதாவது திருமூலர் அருமையாக சொல்வாருங்க. 2 கருத்து சொல்றேன். 2 இடத்துல திருமூலர் ஒரு கருத்து சொல்றாரு. என்ன சொன்னா, இறைவனுக்கு செய்கின்றதுக்கு பேர் வழிபாடு அப்படின்னு சொல்லி, தமிழ்ல வழிபாடு, சமஸ்கிருதத்துல ஆராதனை. இறைவனுக்கு பண்ணுகின்றது ஆராதனை, வழிபாடு.
அடியார்களுக்கு செய்வது பேர் என்ன தெரியுங்களா? சம் ஆராதனை அப்படின்னு பேர். சம் ஆராதனை நன்றாக வழிபடுதல். இப்ப இறைவனுக்கு செய்கின்ற வழிபாட்டை விட அடியார்களுக்கு செய்கின்ற வழிபாட்டை மிக உயர்வாக சொல்லப்படுது. சம் ஆராதனை, அது ஆராதனை, இது சம் ஆராதனை, அதாவது வழிபாடு, இது மிக்க வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று அருமையாக திருமூல நாயனார் சொல்வார், இறைவனுக்கு கொடுக்கின்ற அமுது வழிபாடு இதெல்லாம் இறைவனுக்கு மட்டும் போய் சேரும். ஆனால் அடியாருக்கு செய்கின்ற வழிபாடு அமுது அனைத்தும் இறைவனுக்கும் சேரும், அடியாருக்கும் சேரும். இதுதான் சிறப்பு. அது அதனாலதான் அடியார் வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடாக கருதி இளையாங்குடி நாயனார் அடியாரே வழிபட்டு அடியார்களுக்கே தொண்டு செய்து அடியார்களுக்கே மாகேஸ்வர பூஜை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்தார். மற்றொரு கருத்தை திருமூலர் பெருமான் நமக்கு விளக்குகிறார். அது என்னன்னு சொன்னா, வேதம் ஓதக்கூடிய வேதியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 1 கோடி பேருக்கு நீங்கள் அன்னம் பாலித்தால், இந்த மாகேஸ்வர பூஜை 1 கோடி பேருக்கு, யாரு வேதம் ஓதக்கூடிய வேதியர்களுக்கு 1 கோடி பேர்களுக்கு அந்தணர்களுக்கு அன்னம் பாலித்தால் என்ன புண்ணியம், என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் ஒரு அடியாருக்கு கொடுத்தாலே கிடைக்கும் அப்படின்றதான் திருமூலருடைய பெரும்பாக்கு. ஒரு அடியார் 1 கோடி பேருக்கு இங்க ஒருத்தருக்கு கொடுத்தாவே போதும், அத்தனை பயன் உண்டு என்று திருமூல நாயனார் விளக்குகின்றார். அது மட்டும் இல்ல, திருஞான சம்பந்த பெருமானும் ஒரு திருமயிலாப்பூர்ல ஒரு அற்புதம் நிகழ்த்துகின்றார். அது அற்புதம் நிகழ்த்து என்னன்னா, ஒரு பெண் இறந்து போயிட்டா, சாம்பலா இருக்கு, சாம்பலை கலசத்துல வச்சிருக்கிறாங்க. அவருடைய தந்தையார் கொடுக்குறாரு, என் பெண்மணி இறந்து போயிட்டா அப்படின்னு ஞானசம்பந்தர்கிட்ட சொல்றாரு. அப்ப ஞானசம்பந்தர் திரு பூம்பாவை என்ற அருமையான பதிகம் பாடி அந்த பெண்ணை உயிர்ப்பிக்கிறார். அப்படி உயிர்க்கும் போது இறைவன்கிட்ட இறைவன்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். அது என்ன கோரிக்கைன்னு சொன்னா, இந்த உலகத்தில் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன், மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல், கண்ணினான் நல்விழா பொலிவு கண்டாதல், உண்மையாமெனில் உலகர் முன்வருகன உரைப்பார். அந்த பெண்மணி கலசத்துல சாம்பலோட வச்சிருக்கிறாங்க. அப்ப சாமி மயிலாப்பூர் இறைவன்ட்ட ஞானசம்பந்தர் வேண்டுகின்றார். என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த மண்ணிலில் பிறந்த மக்கள் ஆன்மாக்களுடைய உயர்ந்த பயன், மிகச்சிறந்த புண்ணிய பலன் எதுன்னு சொன்னா, சிவனடியார்களுக்கு அன்னம்பாளிப்பது உண்மை என்றால், கோயில்ல உற்சவம் எடுக்கிறோம், பிரம்ம உற்சவம் எடுத்து அந்த பிரம்ம உற்சவத்தை காண்பதுதான் உயர்ந்த செயல். பிரம்ம உற்சவத்தை காண்பதும் அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பதுதான் உலகத்திலே உயர்ந்த தர்மம் என்பது உண்மையானால் இந்த பெண்மணி உயிரோடு வெளிவர வேண்டும் என்று சொன்னார். உடனே அந்த பெண்மணி வந்தாங்க. அப்ப அடியார்களுக்கு அன்னம் பாலித்தலும் நல்விழா பொலிவு கண்டார்களும் உண்மையான மேம்பட்ட பயனை தரும் என்பது நமக்கு சிவாகமங்கள், திருமுறைகள், சாஸ்திரங்கள், ஞானிகள், ஆச்சாரிய பெருமக்கள், நாயன்மார்கள் என அனைவரும் எடுத்து இருக்கிறார்கள். அதனை நாம் கேட்டு அதன் வழி நடக்க எல்லா வல்ல குருவர்களும் திருவர்களும் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்றிருந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும், எண்ணில் நல்லகதியாம் சிவகதிக்கு நம்மை எல்லாம் விட்டுச் செல்லவும் குருவர்களையும் திருவர்களையும் மீண்டும் பிரார்த்தனை செய்து அடியேனுடைய உரையை நிறைவு செய்கின்றனர்.